ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். இந்திய எல்லை பகுதிகளில் டியூட்டி பார்க்குற நம்ம ராணுவ வீரர்கள், அதுலேயும் குறிப்பாக சைனா பார்டரான அந்த திபெத் எல்லை பகுதிகளில், அந்த இமயமலை பகுதிகளில் டியூட்டி பார்க்குற நம்ம ராணுவ வீரர்கள், அவங்க அங்கே தங்கி டியூட்டி பார்க்கும்போது சிறிது கவனக்குறைவாக இருந்தாலும் அவங்க உடலில் ஏற்படுற மிகப்பெரிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திபெத் எல்லை பகுதி, அதாவது சைனா பார்டர் முழுக்க இமயமலை பகுதி தான் இது. காஷ்மீர்ல, அதாவது லே லடாக்ல ஆரம்பிச்சு அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் இந்த எல்லை பகுதியை பாதுகாத்துட்டு வர்றது நம்முடைய பேராமிலிட்டரி போர்சஸ்ல ஒன்றான, அதாவது தற்போது சிஏபிஎஃப் போர்சஸ்ல ஒன்றான ஐடிபிபி சோல்ஜர்ஸ் தான் இந்த எல்லை பகுதியை முழுக்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இங்க அவங்க எப்படி தங்கி சர்வை பண்ணி அவங்க ஒவ்வொரு நாள் டியூட்டி கொடுக்குறாங்க, நம் நாட்டு எல்லையை பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பத்தி மிக தெளிவா நம் ராணுவ வீரர்களின் மிக கடினமான பார்டர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த வீடியோல இங்க அவங்க தங்கி டியூட்டி கொடுக்கும் போது அவங்க உடல் பாதுகாப்புல சிறிய கவனக்குறைவா அவங்க இருந்தா கூட அவங்க உடல்ல பெரிய பாதிப்புகள் அவங்களுக்கு எப்படி ஏற்படுது, என்னென்னலாம் ஏற்படுது அப்படின்றத குறித்து இப்ப பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15,000 அடியில இருந்து 19,000 அடி ஹைட் வரைக்கும் அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் தங்கி டியூட்டி பார்ப்பாங்க. அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் -15 டிகிரில இருந்து -20 டிகிரி வரைக்கும் அங்க வந்துட்டு வெப்பநிலை இருக்கும். அந்த இடத்துல ஐஸை தவிர எதுவுமே இருக்காது. எங்க பார்த்தாலும் ஐஸ் தான் இருக்கும், அவ்வளவு குளிரா இருக்கும். அந்த ஐஸ் நிறைஞ்ச இடத்துல உடல் தசைகள் இறுகி உரைய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் சீராவே இருக்காது. அந்த டயத்துல முக்கியமா நம்ம கை விரல்கள், கால் விரல்கள்லாம் மரத்து போக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு குளிரா இருக்கும். அந்த குளிர்ல, அந்த பனியில சில வேலைகளை பார்க்கும்போது, அதாவது பனி விழுந்துட்டு இருக்கும்போது, ஐஸ் விழுந்துட்டு இருக்கும்போது அதை நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம தங்கி இருக்க அந்த ஹட்டவே மூடிடும். அந்த மாதிரி டயத்துல அந்த பனிகள்லாம் எடுத்து விட வேண்டிய வரும். மற்ற வேலைகள்லாம் நிறைய அங்கே செய்ய வேண்டியது இருக்கும். இல்லை டியூட்டியை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் அங்கே நம்ம கை வந்துட்டு மரத்து போகும். அந்த நம்ம கை உணர்வே இல்லாத மாதிரி குளிரில் கொஞ்சமாக அது மரத்து போக ஆரம்பிக்கும். கையை எரிய ஆரம்பிக்கும், கையை அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும், உள்ள எலும்பு வரைக்கும் வலிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க சோல்ஜர்ஸோ இல்லை பழைய சோல்ஜர்ஸோ அறியாமையினால அந்த டயத்தில் அந்த குளிர்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க தங்கியிருக்க அந்த ஹட்டுக்குள்ள எப்பயுமே புகாரின்னு ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மண்ணெண்ணெய் மூலயமா கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே 24 மணி நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம குளிர் காஞ்சிக்கலாம். அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கை எரிய ஆரம்பிக்கும் போது வலி தாங்க முடியாமல், அந்த குளிர் தாங்க முடியாமல் அவங்க நேராக போய் கையை அந்த புகாரிக்கிட்டே போய் வச்சுருவாங்க. சீக்கிரம் எப்படியாவது சரியாகி என் கை பழைய நிலைமைக்கு திரும்பணும், அந்த வலியிலேருந்து தப்பிக்கணும், அந்த குளிர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்ட்டு இந்த தவறை போய் அவங்க செய்வாங்க. நேராக தீ பக்கத்திலே போய் கையை காமிச்சுவாங்க. அந்த டயத்தில் என்ன ஆகும்னா, உள்ள உறைஞ்ச நிலையில இருக்க அந்த தசைகளும் அந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லாதனால உள்ள உறைஞ்ச நிலையில இருக்கிற அந்த ரத்தமும் அப்படியே காமிக்கும் போது உள்ள அந்த ரத்தத்துல இருக்க அந்த அணுக்கள்லாம் செத்து போயிடும். அந்த ரத்தமே கிட்டத்தட்ட எப்படி நம்ம வேக வச்சா எப்படி வெந்துடும் அது மாதிரி உள்ள ஆயிரும். அது உள்ள இருக்க அந்த தசைகளும் ரத்த அணுக்களும் அந்த ரத்தத்துல இருக்க ஹீமோகுளோபின் எல்லாமே செத்து போய் அப்படியே கெட்டியா மாறிடும். நம்ம கையை வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த இடத்துல உணர்வே இல்லாத மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கையை அந்த எந்த இடத்துல அப்படி ஆயிருக்கும், முக்கியமா விரல்கள் எங்க வரைக்கும் அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுச்சோ அந்த இடம் வரைக்கும் அந்த கையவே இல்லை காலவே வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு. இது மிக தவறான செயல். அறியாமையினால பல பேர் இப்படி இருக்கிறாங்க. முக்கியமா இன்னைக்கு இருக்க நியூ சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பல பேர் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நேராக போய் தீ பக்கத்தில் நம்ம கையவோ காலவோ உடம்பவோ காமிக்காம கொஞ்சம் அந்த ரூம்ல வெளியில இருக்க டெம்பரேச்சரை விட அந்த புகாரி எரிஞ்சுக்கிட்டு இருக்க ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வெளியில இப்போ -15 இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரூம் டெம்பரேச்சர் ஒரு 0 டிகிரிலையோ 0லையோ இல்லை +2 +3 அந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த வலியை தாங்கிக்கிட்டு நம்ம ரூம்குள்ளே நிற்கணும். கிட்ட அந்த தீ பக்கத்தில் போகாமல் அந்த ரூம்குள்ளே நிற்கணும். அதுக்கப்புறம் அப்பையும் வந்துட்டு ரொம்ப குளிராக இருக்குது, ஒன்றும் முடியலை, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சுடு தண்ணியை வந்துட்டு நம்ம காய வச்சு அதுக்குள்ளே நம்ம கையையோ காலவோ விடணும். அந்த முக்கியமாக நமக்கு அதிகமாக குளிரில் பாதிப்படைகிற வந்துட்டு நம்ம கை விரல்களும் கால் விரல்களும் தான். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து வெதுப்பாக இருக்க தண்ணியை எடுத்து அதுக்குள்ளே கையையும் காலையும் விட்டு நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடல்நிலை திரும்ப பழையபடிக்கு சீராக மாறும். அப்போ அந்த குளிர்லேருந்து தப்பிச்சு நம்ம கை கால் மரத்து போகாமல் பாதுகாக்க முடியும்.
இந்த விஷயங்களை பார்டருக்கு போறதுக்கு முன்னாடியே பல சோல்ஜர்களுக்கு வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க, சொல்லி தருவாங்க. அப்படி கிளாஸ் எடுக்காம சொல்லி தராம அனுப்பிச்சிட்டாலும் அங்க இருக்க பழைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கணும். சப்போஸ் எதுவுமே தெரியாம அவங்க தனியா எப்படியா குளிர்ல இருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு தீ பக்கத்துல போய் கையை வைக்கும் போது இப்ப நான் சொன்ன பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி அவங்க கை காலவே எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் ஏற்படுற பாதிப்பு என்னன்னா ஐஸ் பிளைண்ட். இந்த ஐஸ் பிளைண்ட் அது எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம ஹட்டை விட்டு வெளியே வந்தோம்னா முக்கியமா வின்டர் டயத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஐஸ் விழுந்து 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 நீங்க ஹட்டை விட்டு வெளியில வந்து எங்க பார்த்தாலும் நீங்க ஒரு சில வீடியோக்குள்ள கூட பார்த்துருப்பீங்க, கண்ணு கட்டின தூரம் வெள்ளை வெள்ளை ஐஸ் தான் விழுந்திருக்கும். வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தரையோ மரமோ செடியோ வேற எதை பத்தி வானத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஐஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ் பல அடிகள்ல கிட்ட 4-5 அடி 6 அடி வரைக்கும் ஐஸ் விழுந்து நிறைஞ்சிருக்கும் அந்த ஏரியா கண்ணு கட்டின தூரம். அந்த டயத்துல வானம் தெளிவாகி சூரிய ஒளி ஐஸ்ல படும்போது நீங்க வெளியில வந்து எப்பயுமே நீங்க பார்டர்ல அந்த மாதிரி ஏரியால இருக்கவங்களை பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா கருப்பு கலர்ல உள்ள டார்க்கான கண்ணாடி தான் அணிஞ்சிருப்பாங்க. கண்ணாடி அணியாம வெறும் கண்ணில் யாருமே சூரிய ஒளி பட்டா அந்த ஐஸை பார்க்கவே மாட்டாங்க. அதை நீங்க வீடியோக்குள்ள கூட பார்த்துருப்பீங்க. அது இதனாலதான் அந்த சூரிய ஒளி ஐஸ்ல பட்டு அந்த ஐஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம நேரடியாக கண்ணில் படும்போது இந்த ஐஸ் பிளைண்ட் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படுது. இது மாதிரி பல சோல்ஜர்ஸ் அறியாமையினால கண்ணாடி போடாம அந்த ஐஸை பார்த்து ஐஸ் பிளைண்ட் பல சோல்ஜர்களுக்கு ஏற்பட்டும் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஹட்டை விட்டு வெளியே ஏறினாவே அந்த கண்ணாடியோட தான் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸே ஸ்ட்ரிக்டா இருக்குது. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் டியூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அறியாமையினால ஒரு சில பேருக்கு ஐஸ் பிளைண்ட் ஏற்பட்டிருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு கண்ணாடி அணிய வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்ததா ஏற்படுற வியாதிகள்ல ஒன்று ஹைப்போதெர்மியா. இந்த ஹைப்போதெர்மியா அப்படிங்கிறது நம் உடலுக்கு தேவையான வெப்பநிலை அந்த அளவை விட குறைவான வெப்பநிலை நம்ம உடம்புக்கு கிடைக்கும் போது, சுருக்கமா சொல்ல போனா அந்த குளிர்ல -டிகிரில வெப்பநிலை நம்ம உடல் சந்திக்கும் போது இந்த ஹைப்போதெர்மியா ஏற்படுது. இந்த ஹைப்போதெர்மியானால நமக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். மன அமைதி இல்லாம ஒரு மாதிரி எப்பவுமே டென்ஷன்ல இருக்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிறோம். தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு நம்ம டியூட்டி பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நம்ம தங்குற இடமா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவு நம்மளை சுத்தி அந்த வெப்பநிலையை அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு எப்பவுமே அந்த புகாரி எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம எப்பயுமே அந்த புகாரியை சுத்தம் பண்ணி அந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சரை பாதுகாத்துக்கிறது நல்லது. மற்றபடி நம் நண்பர்களோட சேர்ந்து அதிகமா ஒரு ஆக்டிவா இருக்கணும். மற்றபடி எப்பவுமே அந்த டென்ஷனை நம்ம உள்வாங்கிக்காம கொஞ்சம் நண்பர்களோட சேர்ந்து இன்டோர் கேம் விளையாடலாம். பார்டர்ல இப்போ கூட சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்டோர் கேம்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய அந்த வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. கேரம் மற்றும் செஸ் மற்ற விளையாட்டுகள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு டிவி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க. அதை அப்பப்போ பார்த்துப்பாங்க. முடிஞ்ச அளவு அவங்க ஆக்டிவா கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகாம மன நிம்மதியா கொஞ்சமாவது அவங்க சந்தோஷமா எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி அவங்கள வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்மளை மாத்திக்கணும். வீட்டு திங்கிங் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் மண்டல போட்டுக்காம இருக்கிற நண்பர்களோட கொஞ்சம் சமாதானமா சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குளிர்ல ஏற்படுற இந்த மன உளைச்சல்கள் இந்த டென்ஷன் தலைவலி இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடுத்ததா நம்ம அதிகமான ஹைட்ல இருக்கிறனால ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும். இதனால நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இந்த இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு எப்பவுமே அந்த ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சு குளிருதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு போர்வை பொத்திக்கிட்டு உள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் வெளியில வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணணும். அதை தவிர்த்து அதிகமா நம்ம தண்ணி குடிக்கணும். சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி நிறைய குடிச்சுட்டே இருக்கணும். இதுல இருந்து நமக்கு கொஞ்ச நாள் நம்ம உடல் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகுறத நம்ம தவிர்க்க முடியும். முக்கியமா ஆக்சிஜன் குறைபாட்டால நுரையீரல் வீக்கம் அந்த நுரையீரல்ல பல பாதிப்புகள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சில பேருக்கு ஏற்பட்டிருக்குது. இதுல இருந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பார்டர்ல நம்ம கொஞ்ச நாள் மோட்டிவேட் பண்ணி மனசு உடஞ்சிடாம கொஞ்சம் ஆக்டிவா இருந்து தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சு நம்ம உடலை பாதுகாத்துக்கணும். கரெக்டா நம்ம உடலை பாதுகாப்பா சுத்தமா வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னும் கொஞ்சம் நம்மளை சுத்தமா பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த குளிருது நம்ம யாரா குளிப்பா யாரா துணியெல்லாம் துவைப்பா அப்படின்னு கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனமா இல்லாம முக்கியமா நம்ம போடுற சாக்ஸ் எல்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா துவைச்சிடணும். போட்ட சாக்ஸவே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால அந்த சாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா மாற்றணும். இல்லைன்னா காலவே நம்ம அந்த சாக்ஸ் அரிச்சிரும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்குது. முக்கியமா நம்ம கை விரல்களும் கால் விரல்களும் அந்த குளிர்ல பாதிப்பாகாம பாதுகாக்கிறதுக்கு டெய்லி ஈவினிங் டைம் ஆகுது இல்லை காலையில டைம் ஆகுது சுடு தண்ணியில உப்பு கலந்து அந்த தண்ணியில ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நம்ம கையும் காலையும் கொஞ்சம் நேரம் அதில் வச்சு கழுவி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது நம்ம கை விரல்களும் கால் விரல்களும் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். அடுத்ததா இந்த
இந்த மாதிரியான ஹை அல்டிடியூடான ஒரு இடத்துக்கு ஒரு சோல்ஜரை கடல் மட்ட லெவல்ல இருந்து கீழே இருந்து நேராக கொண்டு போய் பார்டரில் விட்டுற மாட்டாங்க, போய் டியூட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க. இதை குறித்து நான் இன்னும் குறிப்பிட்டிருந்த அந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் 300 to 500 மீட்டர் ஹைட் வரைக்கும் தான் அவங்க போகணும். போயிட்டு அங்கே அவங்க உடம்ப அக்ளமெண்டேஷன் பண்ணுவாங்க. அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு 2-3 நாள் தங்கி அவங்க அந்த உடலை செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் உயரம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட் பார்டர் மாதிரி ஒரு 19,000 அடி 20,000 அடி ஹைட்ல கொண்டு போய் அவங்கள வச்சு அங்கே டியூட்டி பார்க்க விடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் ஒரு சோல்ஜரை அவங்க யூனிட்ல இருந்து அந்த லாஸ்ட் போஸ்ட் அந்த பார்டர்ல கொண்டு போய் டியூட்டி பார்க்க வைப்பாங்க. ஒரு சோல்ஜரை அவசரமா நேராக கொண்டு போய் லாஸ்ட் பார்டர்ல விட்டா உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் என்னுடைய அந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமா ராணுவ வீரர்கள் அவங்க பார்டர்ல டியூட்டி பார்க்கும்போது அவங்க சந்திக்கும் சவாலான விஷயங்கள்லாம் என்னென்ன, அவங்க சிறிய கவனக்குறைவா இருந்தாலும் அவங்க உடல்ல ஏற்படுற மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத குறித்து மிக தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ராணுவத்துக்கு சேரணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.